ஹாய், நான் உங்களை மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன். அதாவது நிறைய பதிவுகள் போட்டுருக்கேன். இப்போ ஆவணி ஆவட்டம் முடிஞ்சது, வரலட்சுமி நம்ம முடிஞ்சது ஆண்ட முன்னியத்தில். அடுத்தது இப்போ வந்துட்டு நமக்கு பண்டிகை என்ன வருது அப்படின்னாக்கா, இந்துக்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி. எல்லாருக்குமா பிடிச்ச குழந்தை வரம் யாருக்கெல்லாம் வேண்டுமோ அவள் எல்லாரும் இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தியில் நன்னா நீங்கள் வேண்டின்றேன்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே ஒரு பொன் குழந்தையோ மகாலட்சுமியோ இல்லை பெருமாளோ சிவனோ நாராயணனோ கண்டிப்பான முறையில் வந்து பிறப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒன்று. அதாவது வசுதேவர் கம்சன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கம்சனுடைய தங்கை வந்து தேவகி. வசுதேவரும் தேவகியும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. அவருக்கு வந்துட்டு கம்சனுக்கு என்ன வருதுன்னா ஒரு நாளைக்கு சொப்பனம், அது அசரீரி, தேவகியோட குழந்தையால தான் உனக்கு மரணம் அப்படின்ட்டு நிச்சயம்னு சொல்லி அசரீரி சொல்கிறான்னு என்ன பண்ணுறாங்க, தேவகியை கொல்றதுக்கு அவர் வரார். அப்போ வந்துட்டு வசுதேவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவளை சாகடிக்காத, எங்களுக்கு குழந்தை பிறந்த உடனேயே உங்கள் கையில் கொண்டு வந்து நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிடுறேன். அவன் உடனே ஜெயிலில் அடுத்து போட்டுறா ரெண்டு பேரையும், வசுதேவரையும் தேவகியும். ரெண்டு பேரும் ஜெயிலே இருக்கா. குழந்தை பிறக்க ஒரு குழந்தையாக வெட்டி கொன்னுடுறா. 8வது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அசரீரி சொல்கிறது, உனக்கு வந்துட்டு இந்த குழந்தைய உன்னால் கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தெய்வம், ஒரு சக்தி, மகாசக்தி வந்து அவன்கிட்ட சொல்கிறது வெட்டுறதுக்கு முன்னாடி. அப்போ உன்னைய கொல்ல போகிறவன் வந்துட்டு ஆயர்பாடியில் வளர்ந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறான். 8வது குழந்தை பிறந்த உடனே என்ன ஆறுது அப்படின்னாக்கா, அழகாக வந்துட்டு தெய்வம் ஆயர்பாடில் கொண்டு போய், அது மழை பெய்யறது ஏதாவது புண்ணிய காலம் இல்லையா, தெய்வம் வந்து பிறந்திருக்குன்னா பின்ன சாமானிய விஷயமா 12 மணிக்கு ராத்திரி பிறக்கிற ரோகிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ண பகவான் அழகாக அவதரிக்கிறார். அப்போது வந்துட்டு அவர்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக வேற ஒரு குழந்தைய அங்கே வச்சுட்டு இந்த கிருஷ்ண பரமாத்மாவை அந்த அழகாக அவர் கூட்டின்னு போய் ஆயர்பாடியில் விட்டுடுறார். அப்போ வந்துட்டு மழை பெய்யறதுனால ஆதிசேஷன் அழகாக குடையாக பிடிச்சிக்கிண்டு வந்து அவர் அழகாக அந்த ஆயர்பாட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு அவர் போய்டுறார். அங்கே வந்துட்டு யசோதாட்ட தங்கமாக வளர்றது குழந்தை அழகாக 5 தலையோடு அப்படியே குடையாக வந்து அழகாக கொண்டு வந்து விட்டுட்டு போய்டுறார். அவர் அங்கே வந்துட்டு யசோதாட்ட தங்கம் போல் வளர்றது, அங்கே வெண்ணெய் திருடி திங்கிறது, அங்கே எத்தனையோ நல்ல காரியங்கள்லாம் பண்ணியிருக்கு. அது அவங்க எல்லாருக்குமே தெரியும். அது நிறைய லீலைகள் அங்கே வந்துட்டு இன்னும் என்னெல்லாம் லீலைகள் பண்ணணுமோ அத்தனை லீலைகளும் பண்ணி நிறைய அசுரர்கள் அங்கேயே அடித்து எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கார் அவர். அதாவது இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம நிறைய காரியங்கள் பண்ணலாம் ஆற்றுல. அதாவது வெண்ணெய், அவருக்கு என்ன பிடிக்குமோ அந்த வெண்ணெய், தயிர், நெய், பால் இதெல்லாம் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது முறுக்கு, சீடை, தட்டை அதெல்லாம் ரொம்ப இஷ்டம். நம்மளால் முடிஞ்சதுன்னா பண்ணலாம். காத்தால் எப்பவும் போல் அழகாக குளிச்சுட்டு ஒரு வேளை விரதம் இருந்தாலும் சந்தோஷம்தான். எப்போவுமே சாயங்காலம் தான் அது எல்லாம் பண்ணி உண்டாக்குவா. காத்தாலையில் பண்ண மாட்டான். ஏன்னா ராத்திரி தானே பிறக்கிறார் அவர். ஸோ அதனால் அன்றைக்கி சாயங்காலமே எல்லாம் பண்ணி உண்டாக்கி வச்சுக்கிட்டு கிருஷ்ணன் ஃபோட்டோவுக்கு அழகாக நீங்கள் அலங்காரம் எல்லாம் பண்ணி பூவெல்லாம் போட்டு புஷ்பம் எல்லாம் வச்சு எந்த அளவுக்கு அலங்காரம் பண்ண முடியுமோ, சிலை இருந்ததுன்னா இன்னும் அழகாகவே பண்ணிக்கலாம். இல்லை குருவாயூரப்பன் ஃபோட்டோ இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கிருஷ்ணர் படமாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை சிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அழகாக அதுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி ஆற்றுல அரிசிமா கோலம் போட்டு கிருஷ்ணரோட காலை பதிக்கணும். குட்டி குட்டியாக அழகாக உங்களால் வரைய முடிஞ்சால் அந்த மாதிரி காலை அழகாக நீங்கள் வரைஞ்சிருங்கோ. அப்படி இல்லை எப்படி உங்களால் அழகாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி காலை தான். துளசி ஆற்றுல இருந்ததுன்னா துளசியிலேருந்து அப்படியே வெளியிலேருந்து வரா மாதிரி அழகாக அரிசி மாலையே அழகாக பாதமெல்லாம் போட்டு சாமி ரூம் வரைக்கும் அழகாக அது உள்ளே வந்துடுறாரு இல்லையா, அந்த மாதிரி அழகாக ஹால் வழியாக வந்து சாமி ரூமில் இருக்கா மாதிரி அழகாக நீங்கள் போட்டுட்டேன்னாக்கா உண்மையாகவே நம்ம அதுக்கு கிருஷ்ண பகவான் கண்டிப்பான முறையில் வருவார். நம்மளுக்கு என்னெல்லாம் முடியும், வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் வச்சுட்டோ அதுக்கப்புறம் அந்த வெண்ணெய், பால், நெய், தயிர் இதெல்லாம் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம், தட்டை முறுக்கெல்லாம் நம்மளால் பண்ண முடியும்னா தாராளமாக பண்ணி வைங்க. அப்படி இல்லை நல்ல கடையாக பார்த்து பிராமண கடையாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஏதாவது சுத்தமான கடையாக பார்த்து அந்த மாதிரி அதை வாங்கி அதையும் வச்சு நீங்கள் அவல் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதே மாதிரி அவல், வெல்லம் போட்டு நன்னா தேங்காயெல்லாம் போட்டு உண்டாக்கும். அதெல்லாம் ரொம்ப ஈஸி. நீங்கள் அதில் ஜஸ்ட்டு நன்னா 1 மணி நேரம் அதை அவலை நன்னா ஊற வச்சுவிட்டு அதை நன்னா அரிச்சுவிட்டு அதில் நீங்கள் நிறைய தேங்காய் பூவையும் வெல்லத்தையும் போட்டு வச்சுட்டாலே போதும், வேறு ஒன்றுமே வேண்டாம். அது எல்லாத்தையும் வச்சு அழகாக அவருக்கு நீங்கள் நைவேத்தியம் பண்ணிவிட்டு குழந்தைகள் அங்கே அக்கம் பக்கம் இருக்கிற குழந்தைகள் எல்லாருக்கும் அதை கொடுத்தாலே போரும், வேறு ஒன்றுமே வேண்டாம். அதே மாதிரி கம்சன் அழிக்கிறார் இல்லையா, அவர் பெரியவனாகி ரோகிணி நட்சத்திரத்தில். அதே மாதிரி ஜென்ரலாக என்ன சொல்லுவான்னாக்கா, ரோகிணி நட்சத்திரத்தில் புள்ள பிறந்தால் மாமாக்கு ஆகாது அப்படின்பா. ஏன்னா அது மாமா தானே அவர் கொள்கிறார், அதுக்கு ஏதோ பரிகாரம் இருக்கா அப்படிலாம் சொல்லுவாள். ஸோ அதனால் அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு கண்ணபிரான் அவதரித்ததுனால அழகாக விளக்கேற்றி வாசலில் கோலம்
போட்டு, துளசி இருந்தால் துளசிக்கு அழகாக கோலம் போட்டு, இந்த மாதிரி கிருஷ்ணர் தடயம் அழகாக நடந்து வர தடமெல்லாம் அழகாக போட்டுட்டு, நம்ம அதில் குழந்தை இருந்ததுன்னா பொன் குழந்தையோ புள்ள குழந்தையோ எந்த குழந்தை இருந்தாலும் அதுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு நம்ம அழகாக அதுக்கு எல்லாம் அலங்காரம் எல்லாம் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்டு நன்னா நீங்கள் வேண்டிக்கோங்க. குழந்தை இல்லாதவா இந்த வாட்டி கிருஷ்ண ஜெயந்தி போது நான் என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன், அடுத்த வாட்டி ஒன்று நான் கன்சீவாக இருக்கணும், இல்லை எனக்கு குழந்தை பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க மனசார. ஆத்துக்காரர் குழந்தை ஒய்ஃபு 2 பேருமே அவர்கிட்ட உட்காந்துட்டு மனசார வேண்டின்றேன்னாக்கா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு அடுத்த வாட்டிக்குள்ளே 1, 8, 9 மாதம் நீ கன்சீவாக இருப்பாய். அப்படி இல்லைன்னாக்கா நீ குழந்தை கையிலையோட நீ 2 மாதம் 1 மாதம் குழந்தையோட நீ கண்டிப்பாக இருப்பேன். இது வந்துட்டு 100% தத்ரூபமான உண்மை. இதில் ஒரு எந்த சேஞ்சுமே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்க. இதுதான் பண்ண வேண்டியது, ரொம்ப ஒன்றும் பெருசாக நீங்கள் பண்ண வேண்டாம். துளசி மாடம் இருந்தால் அதுக்கு கோலம் போட்டு அங்கேருந்தே கிருஷ்ண தடம் போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக எல்லாமே அரிசிமா கோலமாகவே இருக்கட்டும். நார்மல் மாவு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். அழகாக காவி எடுங்கோ, கல்யாணமோ கார்த்திகமோ, ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதெல்லாம். அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி ராத்திரி 12 மணிக்கு கண்டிப்பான முறையில் மழை தூரும். நீங்கள் வேணால் பாருங்களேன், புண்ணிய காலம் இல்லையா, தெய்வம் அவதரித்த நாள் இல்லையா அது. பஞ்சகவிய விளக்கும் ஆற்றுல முடிஞ்சால் ஏற்றுங்கோ, ஏன்னா ரொம்ப புண்ணிய காலம் அது. அதே மாதிரி அன்றைக்கி ராத்திரி அழகாக நல்லா குழிவான ஒரு விளக்கை ஏற்றி வச்சுவிட்டு மறுநாள் ஃபுல்லாக அது எரியிற மாதிரி நிறைய பஞ்சுத்திரி ஒன்று அழகாக போட்டு நிறைய எண்ணெயை ஊற்றி, நெய் நிறையா இருக்குன்னா ஊற்றுங்கோ, ரொம்ப நல்லது. அப்படி இல்லையா எண்ணெய் நல்லெண்ணெய் இல்லை தீபம் எண்ணெய் அதை நன்னா ஊற்றி மறுநாள் காத்தால வரைக்கும் முத்து மாதிரி அதை எரிய விடுங்கோளேன். அதாவது அவர் பிறக்கிற நேரம் வீடே பிரகாசமாக இருக்கும். ஸோ நன்னா இருங்கோ. ஜெய் மகாகிருஷ்ணா.